இன்றைக்கி ஸ்பெஷலுங்க. இட்லி சாம்பார் மெதுவடை. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிக்கணும். அப்போ தான் இட்லி கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அரைக்கரண்டி மாவு ஊற்றினாலே போதும். இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாவு நான் எப்படி அரைச்சிருக்கேன்னா, 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்துன்னு தான் போட்டேன். இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு இது அரைச்சிருக்கு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டால் போதும். 20 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு ஒரு இட்லி ரெடி. இந்த இட்லி அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வச்சுட்டோன்னா, ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனா கூட போதும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு ஒரு சாம்பார் வைக்கலாமா? இட்லி சாம்பார். இதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். துவரம்பருப்பு ஒரு 3 கையளவு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காய் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூளும் காயப்பொடியும் போட்டு வேக வைக்கிறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சது ஒரு 2 ஸ்பூன். தேங்காய் திருவி போடணுன்னாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அரைச்சி போட்டால் பிடிக்கும், அதனால நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ குக்கர் ஒரு 5 விசில் ஓட்டணும். 5 விசில் போட்டாச்சு. பாருங்கள், நல்ல பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் அதை அப்படியே கொஞ்சம் கடைஞ்சிடலாம். லைட்டாக நசுக்கி விட்டு கடைஞ்சாலே நல்லா கடைப்பட்டுரும். கொஞ்சம் சக்தி சாம்பார் பொடி, நான் இப்போது இந்த சாம்பார் பொடி தான் போடுவேன். அந்த பாக்கெட்டுக்கு ஒரு 1/2 பாக்கெட் போட்டால் போதும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது ஒரு இட்லி சாம்பார்ங்கிறதால புளியெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் தண்ணி போதும். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பில் கொஞ்சம் சூடு பண்ண வச்சுக்கணும். இப்போது தாளிப்பு ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் பொடிஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் லைட்டாக பொடிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இப்படி முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். ஸோ அதனால் காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட போடுங்க, 2 பிச்சு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு முடிஞ்ச சின்ன வெங்காயமே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து நல்லா ப்ரௌனிஷாக இதாகிடுச்சு பாருங்கள், பொன்னிறமாக. இப்போ சாம்பார் நல்லா வெட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டுட்டு நம்ம அந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சூப்பராக கமன் மணக்கிற சாம்பார் ரெடி. இனிமேல் அதை அப்படியே இறக்கிற வேண்டியதான். இதுக்கு மேலே கொதிக்க ஒன்றும் தேவையில்லை. இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ ஒரு மெதுவடை, உளுந்த வடைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் உளுந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். சில பேர் 3/4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம்.
அதை அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, மிக்சியோ கிரைண்டர் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மிளகு, உப்பு எல்லாம் போட்டு பிணைஞ்சி ரெடியாக வச்சுட்டு, கொஞ்சம் தண்ணி, வறுக்கிறதுக்கு எல்லா தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா, தண்ணி தொட்டு மாவல்னோன்னா கையில் ஒட்டாமல் அப்படியே நம்ம போடும்போது அப்படியே பந்து மாதிரி விழுந்துடும். இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டிகிட்ருக்கும். இப்போ நல்லா பந்து மாதிரி உழுது பாருங்க மாவு. நல்லா இந்த மாதிரி நிறம் வர்ற வரைக்கும் போட்டு எடுங்க. வடை சூப்பராக இருக்கும். இந்த உளுந்த வடை ரெடி. ஒரு தட்டு வச்சு அதில் ஒரு 4-5 இட்லி வச்சு நல்லா மேலே கொஞ்சம் நல்லா நிறைஞ்சா சாம்பார் ஊற்றணும். இதுக்கு ஒரு வடை, உளுந்த மெது வடை வச்சு சாப்பிட்டா அமோகமாக இருக்கும்.